சேலம் மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தரைப்பாலம் ஆபத்தான நிலையில் சிதிலமடைந்துள்ளது. இதனை விரைந்து சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் இருந்து உருவாகி வரும் திருமணிமுத்தாறு சேலம், நாமக்கல், பரமத்திவேலூர் வழியாக சென்று காவிரியில் கலக்கிறது. திருமணிமுத்தாறு பல்வேறு ஊர்களுக்கு நடுவில் பாய்ந்து செல்வதால் போக்குவரத்துக்காக தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. இந்த வகையில் வீரபாண்டி அருகே உள்ள பைரோச்சி பகுதியில் தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. இந்த தரைப்பாலத்தை பல ஆண்டுகளாக மல்லூர், வெண்ணந்தூர், வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களை சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தரைப்பாலத்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கனரக வாகனங்கள் பயன்படுத்தி வந்தன. ஆனால் கடந்த மழை பருவத்தில் இந்த தரைப்பாலம் சிதிலமடைந்தது. மேலும் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பாலத்தின் ஒரு பகுதி அரிப்பு ஏற்பட்டு உடைந்து விழுந்தது. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் சாலை அரிப்பு ஏற்பட்ட பகுதியில் பாதுகாப்புக்காக கற்களை வைத்தனர். இதனால் இந்த தரைப்பாலத்தை தற்போது இருசக்கர வாகனங்களும் லெகுரக வாகனங்களும் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றன. இது குறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பாலம் தண்ணி அதிகமா போய் ஊறி போய் எல்லாம் குறைஞ்சு விழுவுதுங்க. நாங்களும் மனு கொடுத்து பார்த்தாச்சு, எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைங்க. அதனால இப்போலாம் எல்லாம் கவர்மெண்ட் இதெல்லாம் வச்சிருக்குங்க ஓரம். ஸ்கூல் பிள்ளைங்க போறது நம்ம பாதிப்பாகுதுங்க. இது எப்போ நடந்துச்சு? இது நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. வண்டியில போறது நிறுத்திட்டாங்க. எல்லாம் நிறுத்தாச்சுங்க. அது மேல இந்த பாலத்துக்கு மேல தண்ணி இடுப்பு மூடி தண்ணி போவாங்க. மழை வந்தா இதுல எல்லாம் போக முடியாதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஊருக்காரங்க போறது வரது பாதிப்பாகுது. 6 கிலோமீட்டர் சுத்தி போனோம். அதனால இந்த பாலத்தை சீக்கிரமா சரி பண்ணி தருமாறு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். இப்போ மழை காலத்துல என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறீங்க? மழை காலத்துல தண்ணி ஃபுல்லா போகுதுண்ணா. மேலேயே மழை பெஞ்சாலும் தண்ணி வந்தாலுமே நாங்க சுத்திட்டு தான் போகணும். இந்த வழியா போக முடியாதுண்ணா. மழை பெஞ்சாலுமே சுத்திட்டு தான் போகணும். மேலும் இந்த திருமணிமுத்தாற்றின் கழிவு நீருடன் சாய கழிவுகளும் கலந்து வருவதால் பாலத்தின் உள்பகுதியில் அரிப்பு ஏற்பட்டு பாலம் சிதிலமடைந்து வருகிறது. அது மட்டுமின்றி தூர்வாரப்படாத பாலத்தின் வழியாக நீர் செல்லும் அளவு குறைந்து மழை காலத்தில் பாலம் நீரில் மூழ்கி விடுகிறது. இதன் காரணமாக தொடர் மழை காலங்களில் பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் சுமார் 8 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் சுற்றி சென்று வருகின்றனர். மழை காலத்துல தண்ணி ஃபுல்லா போறனா சைக்கிள்ல போக முடியாதுங்க. சைக்கிள பரட்டி விடுங்க, கீழே எல்லாம் விழுந்துருவாங்க. தண்ணி எவ்வளவு நிறைய போகும் மழை காலத்துல? நிறைய போகும்னா அந்த பாலம் உடைஞ்சு போயிடுச்சு. பாலம் எப்படி இருந்துச்சு? மழை ரொம்ப பெஞ்சதுனால அந்த பாலம் ஊறி போய் உடைஞ்சிருச்சுண்ணா. யாரும் போறது இல்லையா? போறாங்களா? வண்டி 2 வீலர் தான் போக முடியும், கார்லாம் போகாதுண்ணா. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை கூடுதல் பொறியாளரிடம் நமது செய்தியாளர் தெரிவிக்கையில், உயர்மட்ட பாலம் அமைக்க 7 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசுக்கு முன்வழிவு வைக்கப்பட்டிருப்பதாகவும், சேதமடைந்த தரைப்பாலத்தை சீரமைக்க டெண்டர் விடப்பட்ட நிலையில் மழை காரணமாக சீரமைப்பு பணிகள் ஜனவரி மாதத்தில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது மழைக்காலம் என்பதால் வரும் நாட்களில் தொடர் மழை பெய்தால் சாலை துண்டிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தரைப்பாலத்தை விரைந்து சீரமைத்து மேம்படுத்தி தர வேண்டும் என்றும், உயர்மட்ட பாலம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.